15 years of Maina. நாங்கள் குறிப்பிட்ட சில சீன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு கதைகளோ அது இன்னும் ஒரு அழகான ஒரு ரிவ்யூ நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேன் வி? உனக்கு தெரியாதா இம்புட்டூண்டு வயசுலேருந்து நானும் மைனாவும் ஒன்னா சுத்துறோம் பழகுறோன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் மவராசன் தூக்கிட்டு போவான். நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்கன்னா ஒரிஜினல் அடியா எல்லாமே? சவுண்ட் இப்படி கேக்குது, கொட்டுற சவுண்ட். ரமேஷ் என்கிட்ட சார் ஒரிஜினலாக கொட்டணுமா அப்படின்னு. நான் வந்து ஐம் நாட் லைக் தட். என்னன்னா அது ரொம்ப க்ளோஸ் ஷாட்டில் அது வந்து ஃபேக் ஆகிடும். அது அப்புறம் எடுக்கிற எஃபர்ட்டு அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் வந்து எங்களுக்கு டோட்டலாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணுற ஏஜென்ட் அவங்க. அப்புறம் அவங்க ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் சான்ஸ் கொடுங்கன்னு. சரி எனக்கு தெரியல இப்படி வந்து மாட்டுவாங்கன்னு உள்ளார. அவங்க ஆக்சுவலி அந்த அடி எவ்வளோ ஒரிஜினலாக இருந்ததோ அடுத்த ஒரு ஷாட்டில் என்ன ஒன்று அந்த போலீஸ் உள்ளே வரும்போது ஆள் உள்ள வரையில் என்னன்னா கல்லை ஓடிடுறியா அப்படின்னு கல்லை தூக்குறது முன்னாடி அவங்க உண்மையிலே அவங்க ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி இந்த அடி வாங்கிட்டாங்க, அவங்க ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க உண்மையிலே 2-3 தாட்டி இவர் மெதுவாக கொட்டி இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, தம்பி நீங்கள் நல்லா கொட்டிடுங்க இல்லைன்னா டேக் போயிட்டே இருக்கும் போல இருக்கு, ஏன்னா நீங்கள் ஒரிஜினலாகவே கொட்டிடுங்க ப்ளீஸ். ஆமாம் ஆமாம் கிடையாது குறிச்சு வர்றானுங்க. எவ்வளவு அதுல ஒரு இன்டென்சிட்டியும் இருக்கு, அதுல ஒரு காமிக்கல் ஆங்கிளும் இருக்கு. இது மூணு யானை சார், ஒரு சிங்கிள் கேமரா தானே, ஒன் மோர் வந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட யானை மட்டும் கத்திட்டே இருக்குது. அது யானை பாட்டு எல்லாம் முடிஞ்சவொடனே என் ஷோல்டரில் ஒரு ஷாட் எடுத்தார். யானை பாட்டு ஈவினிங் எல்லாம் முடிஞ்சவொன்னு கேட்டேன், ஒரு நாள் யானை மட்டும் ஏயா கத்திக்கிட்டே இருக்குன்ட்டேன். அதனால தான் சார் அதை சென்ட்ரல் டேக் வச்சுட்டேன். அது யானை பார்க்க பின்ன கொன்ன யானை அப்படின்னா கேரளாவில் யானை பாட கொன்ன யானையா. என்னன்னா அந்த யானையை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா காலையில் கோயிலுக்கெல்லாம் கலெக்ஷன் எடுப்பாங்கல்ல, மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க போல இருக்கு. கலெக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா இவன் ஒரு 2 பொட்டி அந்த யானைக்கு ஒரு பொட்டியை போட்டு விட்றான் போல இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து காசு கலெக்ஷன் கம்மியான இவன் மட்டும் 2 பொட்டி ஏற்றிக்கிறது, யானை கொடுக்குறது இல்லை, மேற்கொண்டு குத்துறது நொறுக்குன்னு. அது சொல்லிட்டு கருதடிக்கு மேலே அடிச்சு கொண்டு முடிச்சு போல இருக்குது. அது சாயந்தரம் சொல்கிறான், அட பாவி அது உலகம். அந்த இடம் ஃபுல்லா அட்டை பார்த்தீங்களா, வேற நிக்க முடியாது. அப்படியே காலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ஷார்ட்டா வேற எடுத்துருப்பீங்க. 1-2 எடுத்து போடலாம். சில நேரத்துலலாம் ரூம் போய் அல்ட்ரப்ப தான் தெரியும். ரூம் போய் அட்டை நம்மள சட்டையை கழட்டுற பொழுது அட்டை இருக்குது. சரி சாருன்னு நானும் ஒரே ரூமு. அவர் போய் பாத்ரூம் குளிச்சுட்டு வர்றாரு, இதுல இருந்து பிளட் வந்துட்டு சார் பிளட் வருது அப்படியே நிக்க மாட்டேது. அட்டையை புடுங்கினது கிட்டத்தட்ட அதுக்கு மூக்குப்பிடி வாங்கிட்டு போறது. அப்புறம் அட்டையை பிடிக்கிட்டா மூக்குப்பிடி போட்டா வராதுன்னு. ஓகே. ஆனா இது உங்களுக்கு பெரிய கும்கிக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த ஒரு 3 யானை அது பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்தீங்களா 3 யானை சொல்லி கொண்டு வந்து? லோக்கல்ல பிடிச்சது அது. பட் அதுல ஒரு யானை மட்டும்தான் இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு நான் கோஆபரேஷன்ல இருந்துச்சு. பட் ரொம்ப குறுக்கடான ஒரு ஏரியா எங்களுக்கு ப்ராப்ளம். அந்த 3 யானையும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு உட்கார வச்சுட்டு ஒன் மோர் போற பொழுது இந்த 3 யானையும் உங்களுக்கு பயம் எல்லாம் இல்லையா? அந்த டைம்ல யானை எல்லாம் பயம் எல்லாம் இல்லையா? பயம் இல்ல, அதுக்கு மீறி எல்லாம் காட்டிக்கிறது இல்ல. எல்லாரும் இருக்குது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னால மியூசிக் பாருங்கள, இப்ப நீ தனியா பல நாள் ஆச்சுல, நாங்க என்னுடைய பதட்டத்தை இதை என்ன செய்ததோ அது ஒரு தனி எபிசோடே பண்ணலாம். ஆமா, அவ்வளவு இருக்குது. ஒரு சீனுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு பெரிய ரிசர்ச் தான் அது.